கேள் தமிழகமே கேள். திரைப்பட நடிகரை வேடிக்கை பார்க்க போன பல பேர் புகைப்படமாக வீடு திரும்பினார்கள். கூட்ட நெரிசலில் சிக்கிக்கொண்டு வேதனையை சுமந்து கொண்டு நிற்கிறது உறவும் நட்பும் சமூகமும். இது போன்ற நிகழ்வுகளுக்கு இதுவே சமூகம் சிந்தும் கண்ணீர் அஞ்சலியின் கடைசி துளிகளாக இருக்கட்டும். 21ஆம் நூற்றாண்டில் அக்ரிணை உலோகங்கள் கூட உயர்திணையாக உருமாறிக்கொண்டிருக்கின்றன. செயற்கை நுண்ணறிவோடும் எந்திர மனிதர்கள் என்ற கம்பீர பெயரோடும். ஆனால் ஆறறிவோடு உயர்திணையாக படைக்கப்பட்ட மனிதன் மெல்ல மெல்ல அக்ரிணையாகிக் கொண்டிருக்கிறான். ஜாதி வெறியில் நீதி இழந்தும், மதவெறியில் மது இழந்தும், சினிமா மோகத்தில் சீரழிந்தும். புரிந்து கொள்ளுங்கள் இளைஞர்களே, நீங்கள் ஓடோடி சென்று வேடிக்கை பார்க்கும் நடிகர்களும் தலைவர்களும் மனிதர்களை பார்க்க வந்து போகும் மனிதர்களே. தொண்டர்களின் இழப்பு தலைமைக்கும் இழப்பு. அமைதியாக நடப்பதுதான் பொதுக்கூட்டங்களுக்கு சிறப்பு. இனிமேல் பொதுக்கூட்டங்களுக்கு சென்றால் கண்களுக்கு வேலை கொடுத்து வேடிக்கை பார்க்காமல் காதுகளுக்கு வேலை கொடுத்து கருத்துக்களை கேளுங்கள், மூளை தெளிவாகும். நல்லோரை புறந்தள்ளி பொல்லாரை கொண்டாடி அவர் பின் செல்லும் பொல்லாத மனப்பாங்கை விட்டொழித்து நல்லோரை கொண்டாடி அவர் பின் செல்லுங்கள். நல்ல தலைவர்கள் கிடைப்பார்கள் மக்களை வழிநடத்த. இனி கற்பனையில் கதாநாயகர்களை தேடாமல் கருத்தியல் கதாநாயகர்களை தேடுங்கள். தன்னம்பிக்கைக்கு சுவாமி விவேகானந்தர் போலவும், அறிவுக்கு அறிஞர் அண்ணாவைப் போலவும், அறிவியல் படித்து சரித்திரம் படைத்து வழிகாட்டிய கலாம் ஐயா போலவும், எளிமைக்கும் நேர்மைக்கும் கக்கனை போலவும், எல்லாவற்றிற்கும் பெருந்தலைவர் காமராஜர் போலவும். காத்திருக்கிறது தமிழ்நாடு மதிப்புமிகு தலைவர்களுக்காகவும் பொறுப்புமிகு பொதுமக்களுக்காகவும். நன்றி. சமூக அக்கறையோடு முனைவர் கவிஞர் கோபிநாத்.